ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். நான் ஸ்பாட்லைட்டுக்கு வந்தாலே விஜய்க்கு ஸ்பாட் வைக்க போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் ஒரு ஹாட் மேட்டரோட தான் வரேன். என்ன ஹாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீபமாக ஒரு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஆனால் விஜய் மாதிரி இன்னொரு ஜோடியோடு இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க வர வர ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் விஜயோட நடவடிக்கைகள் எதுக்கு இப்படிலாம் அந்த மனுஷன் நினச்சிக்கிறான், நான் இப்படி தான் என்ன நீங்கள் முதல்வராக பண்ணுறாரா இல்லை வேறு எதுவும் காரணமா அப்படின்னு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. இன்னும் மனைவியிடமிருந்து முறையான விவகாரத்து பெறவில்லை விஜய். சங்கீதாவிடந்து அந்த அம்மாவையும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. சினிமா கிடையாத வாழ்க்கை அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் சினிமா குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி, எஸ்ஏசியும் சரி, எஸ்ஏஎஸ் சந்திரசேகரும் சரி, ஷோபா சந்திரசேகரும் சரி. விஜய் வர வர நாளுக்கு நாள் தனக்கு மக்கள் என்ன பண்ணாலும் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கிறாரு. திரிஷாவுக்கு பொக்கே தூக்கிட்டு போயிருக்காரு ஒரு கல்யாணத்துக்கு. ஏன் திரிஷா கிட்ட கை இல்லையா? என்னது திரிஷாவுக்கு பொக்கே? 2 பேரும் ஜோடியாலாம் போனாங்க, அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. இது என்ன வகையான உறவுங்க? இது என்ன வகையான உறவு? உடனே இதில் ஒரு விஜயோட ரசிகை ஒரு அம்மா பேசியிருக்குது, நம்ம மூத்த தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி அப்படின்ட்டு. அது அந்த 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியும் மனைவி துணைவி இணைவின்னு வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அந்த மனுஷன். பிள்ளைங்களுக்குள்ளார அடிச்சிட்டு இருக்கலாம், அது கூட பெருசாக இல்லை. அப்படிப்பட்டவரெல்லாம் இவரோட ஒப்பிடாதீங்க. ஏன்னா விஜய் அதற்கு லாயக்கானவரே அல்ல. ஒரு மனைவி, தோளுக்கு உசந்த பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மனுஷன் இப்படி ஒரு நடிகை மட்டும் இல்லை, இவரோட கிசுகிசுக்கப்பட்டு அவங்க மனைவியே ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்கிறப்போ இப்படி கல்யாண மண்டபத்துக்கு ஏஜிஎஸ் பெரிய பட நிறுவனம் விஜய் வச்சும் படம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அதில் அந்த 3 சகோதரர்களில் ஒருத்தருடைய மகனுக்கு கல்யாணம். விஜய் போகிறாரு, அதுவும் பட்டு வெட்டி பட்டு சட்டை, இந்த அம்மா ஒரு பட்டு புடவை, ஒரே கலர் மேட்சிங். சினிமா ஷூட்டுக்காக போகிறீங்க? ஏற்கனவே விஜய் மீது எனக்கு இங்கே தான் ஒன்று தோணுது. விஜய் திரிஷாவை இன்னைக்கு கூட்டுக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த வைபவம் தான் அது. நான் கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனதுனால கொஞ்சம் லேட்டாக பேசுகிறேன். அப்படிப்பட்ட விஜய் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. இதுவே எனக்கு கிடைத்த தகவல், இவர் இன்னொரு நடிகை இவரோட கிசுகிசுக்கப்பட்டு இவர் தனி விமானத்தில் அந்த அம்மனைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக கிளம்பி போனார் இல்லைங்களா அந்த நடிகையோடு இன்னும் தொடர்பில் இருக்கிறாரு. அவருக்கு கணவராக இருக்கிறவர் விஜய் பார்த்து நியமித்த ஒருத்தர் அப்படிங்கிற லெவல்லாம் தகவல் வருது. அந்த விஷயத்தை எங்கே தன் மனைவி சங்கீதா வெளியில் சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது இன்னும் கேடுகட்டத்தனமாக இருக்கும் இல்லைங்களா? ஓப்பனாகவே பேசலாம். நான் வேற அந்த நடிகையில் திரிஷா கூட தான் இருக்குங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக தான் துணிச்சலே. இன்னும் மீடியாவை சந்திக்கவே துணிச்சல் இல்லாத விஜய் இப்படி துணிச்சலாக திரிஷாவை கூட்டுட்டு ஜோடி நடை போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாருன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயலாக, அதுவும் அரசியலுக்கு வந்திருக்கப்போ நம்ம அதை பார்க்கணும். ஆனால் அதுக்கும் சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க விஜய் இன் விசிலடிச்சான் குஞ்சுகள். நாம் அப்படி முடியாது. ஏன்னா விஜய் இருக்க தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கணும். எல்லாரும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுனாலே ஒருத்தனுக்கும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்ற பேச்சு விளையாட்டுக்கு வேணால் பேசலாம். ஆனால் அந்த 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியோட அந்த தலைவர்கள் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க, முறையாக கல்யாணம் பண்ணி இது பண்ணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய் நடந்துக்கணும். இன்னும் உங்களுக்கு விவகாரத்தே கிடைக்கல, இவங்களுக்கு நீங்கள் தாலியும் கட்டலை, அப்புறம் எப்படி கூப்பிட்டு போவீங்க? எப்படி விஜய் திரிஷாவுக்கு பொக்கே தூக்கிட்டு போன மாதிரி தான் எனக்கு அந்த படத்தில் ஏன்னா திரிஷா கையில் பொக்கே இல்லை, உடனே திரிஷாவே ஒரு பொக்கே அப்படின்னு பிக்கேங்காதீங்க. உண்மையாகவே விஜய்க்கு சப்பை கட்டுபவர்கள், விஜய்க்கு இந்த 2026 எலெக்ஷனில் நான் உடனே நான் யோக்கியமா அப்படின்னு என்னை பற்றி பேசாதீங்க. இங்கே யார் வேணாலும் அயோக்கியமாக இருக்கலாம், யோக்கியமாக இருக்கலாம். ஆனால் தலைவர் ஆகணும், முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதுக்கான தகுதிகளை நீங்கள் உங்களுடைய அபிலாஷைகளை குறைச்சிக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை. இதில் எனக்கு இந்த இடத்துல இன்னொன்று தோணுது.
கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விஜயோட கட்சியில் தூத்துக்குடியோ நாகர்கோயிலோ திருநெல்வேலியோ அந்த ஒரு பெண்மணிக்கு பதவி தரல அப்படின்னு வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கணும், நான் இவ்வளோ செலவு பண்ண விஜய் கட்சிக்கு ஆனால் எனக்கு பதவி தரலன்னு ஒரு அந்த பக்கம் ஏற்கனவே வேற ஒரு கட்சியில் இருந்து அவங்க பாரம்பரியமாக சில கட்சியில் இருந்து அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருந்து வர ஒரு பெண்மணி வந்து விஜய் வீட்டு வாசலில் தர்ணாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை போலீஸ்லாம் அப்புறப்படுத்தினாங்க. இன்றைக்கி விஜயின் மனைவியோட நிலைமை விஜய் வீட்டு வாசலில் 2 குழந்தைங்களோட நிற்கிற சூழலுக்கு ஆயிடுச்சு அப்படின்றது கேள்விப்படுறப்போ, இந்த மனிதர் அன்று ஒரு கட்சி நிர்வாகிக்கு, இன்று மனைவிக்கு, நாளை அவர் வீட்டு வாசலில் மக்கள் இப்படி தான் நிற்கணும். ஏன்னா இன்றைக்கே மீடியாவை சந்திக்காத விஜய், உடனே நீங்கள் முதல்வர் ஜெயலலிதாம்மா சந்திச்சாங்களா? ஜெயலலிதாம்மா எப்போ சந்திக்கல, மீடியா ஒன் சைடாக இருக்கிறதா ஃபீல் பண்ண பிறகு அவங்க வந்து சந்திக்கிறத நிறுத்தினாங்க. அதுவும் 2 முறை முதல்வராக இந்த லாஸ்ட்டில் தான் அவங்க மீடியாவை சந்திக்கிறத நிறுத்தினாங்க. அதுவும் ஜெனின் மீடியாக்களுக்கு பெரிய பெரிய ஆங்கில பத்திரிகைகள், பெரிய பெரிய தமிழ் பத்திரிகைகள், தினத்தந்தி மாதிரி பத்திரிகைக்கு அவங்க வந்து பேட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. ஆனால் விஜய் மீடியா எனக்கு ஒன் சைடாக இருக்குல்ல, விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் மீடியா இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவர் போனாலும் வந்தாலும் அங்கே நடக்கிறத உடனடியாக லைவ் ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மீடியாவை விஜய் சந்திக்க தயங்குவது ஏன்? திரிஷாவை கூட்டு வந்ததுக்கு கலைஞரை உதாரணம் காட்டுறீங்கள, மீடியாவை சந்திக்கிறதுக்கு கலைஞர் மாதிரி 2 கேள்வியை உங்கள் ஆட்கள்கிட்ட எழுதி கொடுத்து கேள்வி கேளுங்களேன். அப்படி கூட சந்திக்க உங்களுக்கு மனசு இல்லையே. 10 கேள்வியில் 2 கேள்வி தலைவர் கொடுப்பாரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு ஸ்டைலு. மீடியாவை துணிஞ்சு சந்தித்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு அப்புறம் இங்கே இந்தியாவிலே யாரும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதுக்காக உடனே வந்து மோடி மாதிரி எங்கள் தலைவர், மோடி மீடியாவுக்கு முன்னாடி தான் எப்போதுமே இருக்கார். பேட்டியாக கொடுக்கறது வேணால் இல்லாமல் இருக்கலாம். நான் விஜய் வந்து இந்த பேட்டி விஷயம், பத்திரிகையாளர்களை சந்திக்கிற விஷயம், இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுற விஷயங்களை உடனடியாக நிறுத்தணும். முறையாக விவகாரத்து வாங்கிட்டு நீங்கள் திரிஷா இல்லை 6 7 கூட யாரை வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை பற்றி இது இல்லை. இன்றைக்கி விஜய் இப்படி திரிஷாவோட வந்ததுக்கு காரணம், அன்னைக்கு இவர் நடத்தி வைத்த இன்னொரு நடிகையின் திருமணம் தான். அந்த நடிகை தான் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த நடிகை தான் தகவல்கள் வருது. அது இன்னும் கேவலமாக இருக்குது. மேபி எலெக்ஷன் நெருங்க அந்த உண்மைகளும் வரலாம். உடனே அதுக்கு திமுக தான் பின்னணியில் இருக்குது, அதிமுக தான் அடிகோளுது அப்படின்லாம் அபத்தமாக பேசாதீங்க. இன்றைக்காவது இந்த மனிதனோட உண்மை முகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இனியாவது விசிலடிச்சாங்குஞ்சிங்களாகவே வாழ்ந்து தமிழகத்தை மேலும் மேலும் தரம் தாழ்த்திக்கிட்டு இருக்காதீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களாம் என்னடா ஒரு மனுஷனுக்காக போய் 4 பேர் சாவறானா, 41 பேர் சாவறானா, தஞ்சாவூரில் கூட 2 3 பேருக்கு அடின்னாங்க, ஒருத்தர் சீரியஸான கண்டிஷனில் இன்னமும் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறப்போ, இவருடைய இந்த மாநாடுகளுக்கு போய் கேள்விப்படுறப்போ, விஜய் மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு தேவைதானா அப்படிங்கிறத நம்ம மறுபரிசீலனை செய்யணும். உடனே அவர் மறுபரிசீலனை செய்ய மாட்டார், நாம தான் செய்யணும். இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் 2026 அதற்கான தகுந்த பதிவை உங்கள் ஓட்டுக்கள் மூலியமாக பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு, ஒரு பத்திரிகையாளனா எனக்கு விஜய் நடிகராக ரொம்பவே பிடிக்கும். அவருடைய தயால குணம், இந்த அரசியல் தனம் இதெல்லாம் தான் பிடிக்கல. தயால குணமா விஜய்க்கு ஏது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், அஜித் மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு, நம்ம போதாத நேரம் அவர் ரேஸு காரு அப்படின்னு சுற்றி இப்போ கூட துபாயிலேருந்து இன்னும் திரும்பல அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டோம், இந்த போர் பதட்டத்தினால. அப்படிப்பட்ட மனிதர் நமக்கு சாபக்கேடுன்னே சொல்லலாம். விஜய் மாதிரி ஆட்கள் அரசியலுக்குள்ளார மூழ்கி முத்தெடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.